சென்னை டிராபிக்ல ரெட் சிக்னலை பார்த்து கட்டுப்பாகாத ஆட்களே இல்லைன்னு அடிச்சு சொல்லலாம். எப்படா கிரீன் சிக்னல் வரும் போகலான்னு ஹாரன் மேல கைய வச்சு அடிச்சு தள்ளுவதும் வழக்கம்தான். இனிமே நீங்க என்னதான் ஹாரனை அழுத்தி அடிச்சாலும் கிரீன் சிக்னல் வர்றதாம். சென்னையில் விபத்தில்லா நாள் என்ற போக்குவரத்து விழிப்புணர்வை தொடர்ந்து ஒலி மாசுவை குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ள போக்குவரத்து காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். அந்த வகையில் முதல் கட்டமாக தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் 50 லட்சம் ரூபாய் செலவில் நாய்ஸ் மேப்பிங் முறையில் அதிக ஒலி மாசு இருக்கும் இடங்களை சென்சாரை பயன்படுத்தி கண்காணித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். தமிழ்நாட்டின் முக்கியமான நகரங்களில் இடம்பெயர்தல் காரணமாக மக்கள் தொகை அதிகரிப்பதால் வாகன போக்குவரத்து மற்றும் அதனால் ஏற்படும் அளவுக்கு அதிகமான ஒலி என்பது மக்களின் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கிறது. குறிப்பாக வாகனங்களில் இருக்கும் ஹாரன்களை கலட்டிவிட்டு அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்களை மாற்றிக்கொண்டு செல்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தே வருகிறது. இந்த நிலையில் ஒலி மாசுவை குறைக்க இந்தியாவின் பிற மெட்ரோ நகரங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகளை சென்னை போக்குவரத்து காவல்துறையும் பின்பற்ற உள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி மும்பை காவல்துறை பின்பற்றும் சிக்னல்களில் தண்டனை என்பதன் அடிப்படையில் சிக்னல்களில் ஒலி அளவை அளக்கும் டெசிபல் மீட்டர்களை பொருத்தி அந்த மீட்டர்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட ஒலியின் அளவு அதிகமாக இருப்பது தெரிய வந்தால் தொடர்ந்து ரெட் சிக்னல் இருந்து கொண்டே இருக்கும் வகையில் புதிய நடைமுறைகளை பின்பற்ற உள்ளதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வாகனங்கள் அதிகம் செல்லும் சாலைகளில் சென்னை போக்குவரத்து காவலர்கள் பணியில் ஈடுபடும் நிலையில் ஒலி மாசு காரணமாக அவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுவதை குறைக்க ஏர்பிளக் வழங்கப்பட உள்ளதாகவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை போக்குவரத்து காவல்துறையின் இந்த புதிய நடைமுறையின் மூலம் விபத்தில்லா சென்னை அடுத்த கட்டமாக ஒலி மாசில்லா சென்னையாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.